கோடு ஜென்ரேட்டர்னு இருக்குது. இந்த கியூஆர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியூஆர் கோடு வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணி அதுக்கப்புறமா பே பண்ணுவீங்க. இன்னொரு வகையான கியூஆர் கோடு எப்படி இருக்குன்னா, அதுவே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே நேராக இவ்வளோ அமௌண்ட்டுன்னே காமிச்சிடும். அந்த மாதிரியே அந்த கோடு ஜென்ரேட் ஆகி வரும். அப்படி வர இடங்கள்லையும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதான் எல்லாம். இது வந்து நேராக ஃபிசிக்கலாக பண்ணும்போது, ஆன்லைனில் பண்ணால் ஆன்லைனில் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஆளுங்களை எங்கே எவன் இருக்கான்னு தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி கஸ்டமர் கேர் அது இதுன்னு போகிறதுக்குள்ளே தாவத்தீர்ந்து போயிடும்னு வச்சுக்கிங்க. இது ஒரு பெரிய சிக்கல். ரெண்டாவது, இப்போ இவங்க சொல்கிறது ஆர்பிஐயில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் இந்த முக்கியமான அறிவிப்புன்னு நான் சொன்னது, இந்த லிமிட்டை குறைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அது குறைச்சா நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு லிமிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், நீங்கள் அனுப்பலாம், இல்லை ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு வகையில் நல்லதா கெட்டதான்னு தெரியல. மணி லாண்ட்ரிங் ஏற்படும் அப்படின்றாங்க. 1 லேக்லாம் மணி லாண்ட்ரிங் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த லிமிட்டை குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி குறைத்தாலோ